السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 5 துஆக்களையும் ஓதுவோம். மிக முக்கியமான துஆக்கள். இந்த துஆக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை வழங்குவான். அதே போன்று இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கஷ்டங்கள் கவலைகளை கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஷ்டங்கள் கவலைகளை நீக்குகின்றான். அதே போன்று நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 5 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய துஆக்களுக்கு பதிலை வழங்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹஜ்ஜத்தினுடைய நேரம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருவதாகவும், அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ, அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களுக்கே இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பர்பான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த ஒரு தொழுகை தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று நாம் துஆக்களை கேட்க வேண்டுமா? இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் நாம் துஆக்களை கேட்டால் அது மறுக்கப்படாமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் நம்முடைய கைகளை ஒருபோதும் வெறும் கைகளாக ஆக்க மாட்டான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் நாம் இந்த 5 மிக முக்கியமான துஆக்களையும் ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய துஆக்கள், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய துஆக்கள், நம்முடைய கஷ்டங்கள் கவலைகளை நீக்கக்கூடிய துஆக்கள், அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான 5 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு துஆ. என்ன துஆ? அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே 23வது அத்தியாயத்தில் 118வது வசனத்தில் அல்லாஹ் இந்த துஆவை குறிப்பிடுகின்றான். மிகவும் சிறந்த ஒரு துஆ. ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். என் இறைவனே, நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக,
நீதான் கிருபையாளர்களிலெல்லாம் மிக்க மேலானவன் என்று பொருள்படக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. இந்த துஆவை நாம் ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது துஆ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அன அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம். மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக وأنا أعلم وأستغفرك لما لا أعلم. யா அல்லாஹ், அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். நான் அறியாதவற்றிற்கும் அறியாமல் செய்தவற்றிற்கும் உன்னிடம் மன்னிப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவை ஓதுவோம். மூன்றாவது துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இறைவா, உன்னிடம் நான் நேர்வழியையும் இறையச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் தன்னிறைவையும் கேட்கிறேன் என்று பொருள்படக்கூடிய துஆ. முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5265வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நான்காவது துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக وحب من يحبك وحب عمل يقرب إلى حبك. اللهم إني أسألك حبك وحب من يحبك وحب عمل يقرب إلى حبك. يا الله, உன்னுடைய நேசத்தையும் உன்னை நேசிப்பவர்களின் நேசத்தையும் உன் நேசத்தின் பக்கம் சமீபமாக்கி வைக்கக்கூடிய அமலின் மீது நேசத்தையும் நான் உன்னிடம் கேட்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திர்மிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 3235வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஐந்தாவது துஆ. கவலைகள் துன்பங்கள் நீங்க வேண்டுமா, கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா, அல்லாஹ்வின் உதவி கிடைக்க வேண்டுமா, இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், வணக்கத்திற்குரிய நாயன் அவனை என்று வேறு யாரும் இல்லை. அவன் மீதே நான் பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவன்தான் மகத்தான அர்ஷின் அதிபதி என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 9வது அத்தியாயத்தின் 129வது வசனம் மிகவும் சிறந்த ஒரு வசனம். இதனை ஓதுவோம். இந்த 5 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். இந்த 5 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். துஆக்களின் மூலமாக நாம் அமலின் பக்கம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கல்வை திருப்புமாறு அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். அதே போன்று இந்த துஆக்களின் மூலமாக இணை வைப்பதை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகின்றோம். அல்லாஹ்வுடைய பக்கம் நம்முடைய சிந்தனைகளை திருப்பக்கூடியவற்றில்
நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று நாம் இந்த துஆக்களின் மூலமாக நாம் அல்லாஹ்விடம் கேட்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 துஆக்களையும் நாம் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். தஹஜ்ஜத்தினுடைய நேரம் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாம் தஹஜ்ஜத்தினுடைய நேரம் இந்த 5 துஆக்களையும் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.